வணக்கம். ஆன்மீக செய்திகள். திருப்பூர் மாவட்டம் ஹிந்து அன்னையர் முன்னணியில் திருப்பூர் மாநகர், அவிநாசி நகர், அவிநாசி தெற்கு ஒன்றியம், அவிநாசி வடக்கு ஒன்றியம், திருமுருகன் பூண்டி நகரம் ஆகியவை இணைந்து முதலாம் ஆண்டு ஆடி மாத அபிஷேக திருவிழா நடத்தினர். அவிநாசி லிங்கேஸ்வரர் கோவிலில் இருந்து முளைப்பாரி, மாவிளக்கு, பால்குடம், தீர்த்தக்குடம் உள்ளிட்டவைகளை 500க்கும் மேற்பட்ட பெண்கள் ஊர்வலமாக கோவை மெயின் ரோடு, மேற்கு ரத வீதி, சேயூர் ரோடு வழியாக ராக்கத்தம்மன் கோவிலை அடைந்தனர். ராக்கத்தம்மனுக்கு தீர்த்தக்குடம் எடுத்து வந்த பெண்கள் தங்கள் கைகளாலேயே அபிஷேகம் செய்தனர். ஊர்வலத்தை திருப்புக்கொலையூர் வாகிசர் மடாலய ஆதீனம் காமாட்சிதாச சுவாமிகள் முன்னிலை வகித்து துவக்கி வைத்தார். இந்து முன்னணி மாநில செயலாளர் செந்தில்குமார், பொன் புவனேஸ்வரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மஞ்சள் நீர் அபிஷேகத்தை நம்முடைய திருக்கரங்களாலேயே அம்மனுக்கு செய்ய இருக்கின்றோம். நாம தீர்த்தம் எடுத்துட்டு வந்த இடமானது அவிநாசியப்பனுடைய திருத்தலம். பக்தியுடைய வடிவமாக நாம் எல்லாம் இன்றைய தினம் காட்டியிருக்கின்றோம். அன்னதான ஏற்பாடு இருக்கின்றது. கோவிலுக்கு எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய வாகனத்துல டேபிள்ல நமக்கு அன்னதானம் வழங்கப்படும். பொள்ளாச்சி கன்னிகா பரமேஸ்வரி கோவிலில் உலக நன்மை வேண்டியும் உலக மக்கள் நோயின்றி வாழவும் சனாதன தர்மத்தை அனைத்து மக்களிடமும் கொண்டு சேர்க்கும் வகையிலும் 1008 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. பொள்ளாச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பெண்கள் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டனர். இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் போதை என்ற கலாச்சாரம் தலை தோங்கி இருக்குது. நம்ம குழந்தைங்க எந்த பழக்கமெல்லாம் பழகக்கூடாதோ இன்னைக்கு எல்லா இடங்கள்லையும் மாணவர்கள் வாத்தியார்கள் அடிக்கிறது, பெற்ற தாய் தந்தையை மதிக்கிறது இல்லை, குழந்தைகளை கவனிக்கிறது இல்லை இந்த போதையினால். அதனால் இந்த போதையிலிருந்து விடப்படணும். நம்மளுடைய புகழோங்கிய சனாதன தர்மம், உலகத்திற்கே வழிகாட்டிய சனாதன தர்மம் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் வந்து கொண்டே இருக்கின்றது. அந்த புகழோங்கிய சனாதன தர்மத்தை உலகின் குருவாக மாற்ற வேண்டும், அந்த சனாதன தர்மத்தை மக்களிடத்தில் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த கூட்டு பிரார்த்தனை. இந்த திருவிளக்கு பூஜையில் எல்லா பகுதியிலும் வந்திருக்காங்க, எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் இருக்காங்க. அதே போல் இங்கே ஏற்றத்தாழ்வுகளுக்கு பணக்காரன் ஏழை என்றில்லை, சமுதாயத்தில் வேற்றுமை இல்லை. இந்து தர்மத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சமுதாயம் ஒருங்கிணைந்து இந்த விவேகானந்தா சேவா மையம் கன்னிகா பரமேஸ்வரி தேவஸ்தானத்தில் நம்ம மிகப்பெரிய அளவில் 1008 திருவிளக்கு பூஜை செய்கிறோம். இதனால் நம்ம கூறிக்கொள்வது, இந்த உலகத்தில் இருக்க ஜீவராசிகள் அனைத்தும் நலமோடு வளமோடு வாழணும், எல்லோரும் சுகமாக வாழணும், எல்லோரும் நோயின்றி வாழணும், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு சொல்லி இந்த நேரத்தில் பிரார்த்தனை செஞ்சு போற்றி வணங்குகிறது. ஆடி பௌர்ணமியை முன்னிட்டு உலக சித்தர்கள் சர்வமய கூட்டமைப்பு சார்பில் திருச்சி அம்மா மண்டபம் காவிரி படித்துறையில் காவிரியை வணங்கும் ஆரத்தி வைபவம் நடைபெற்றது. சிவனடியார்கள், சித்தர் பெருமக்கள் மற்றும் பக்தர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து சிவபுராணம், பஞ்சபுராணம் பாடினர். நீரை போற்றும் பதிகம் பாடி வழிபாடு செய்ததுடன் காவிரி தாய்க்கு ஆரத்தி எடுத்து வழிபட்டனர். தேவி தாயாருக்கு, அகிலாண்டேஸ்வரிக்கு, அம்பிகேஸ்வரருக்கு, வேல்முருகனுக்கு, 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 காவிரி அன்னைக்கு.
தென்காசி மாவட்டம் கடையம் தோரணமலை முருகன் கோவில் அகத்தியர் தேரையர் சித்தர்கள் வழிபட்ட புனித தலம். ஆடி மாத பௌர்ணமியை முன்னிட்டு தென்காசி திருநெல்வேலியை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வந்து முருகனை தரிசித்தனர். பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. உதங்க மகரிஷிக்கு ஐவண்ணநாதர் பௌர்ணமியன்று 5 வண்ணங்களில் காட்சி கொடுத்து அருளிய வைபவம் நடைபெற்றது. வாகன மண்டபத்தில் எழுந்தருளிய பஞ்சவரணேஸ்வரர், உடனுரை காந்திமதி சமேதர் மற்றும் பஞ்சமூர்த்திகளுக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. பின்னர் உதங்க மகரிஷிக்கு காட்சி கொடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. உதங்க முனிவர், சுவாமி, அம்பாளுக்கு ஒரு சேர காட்டப்பட்ட தீபாராதனையில் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். விழா ஏற்பாடுகளை உதங்க மகரிஷி பௌர்ணமி வழிபாட்டு அன்பர்கள், கோவில் பணியாளர்கள் செய்தனர். தஞ்சாவூர் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் பூச்சொரிதல் விழா விமரிசையாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு பவளமல்லி, வெள்ளை அல்லி, செந்தாமரை, சம்பங்கி, மரிக்கொழுந்து, வெட்டிவேர், மகிழம்பூ, மனோரஞ்சிதம், செண்பகப்பூ உள்ளிட்ட 50 வகை வாசனை மலர்கள் கோவில் வளாகத்தில் குவிக்கப்பட்டன. பெண்கள் பூக்கூடைகளை ஏந்தி கோவில் பிரகாரத்தை வலம் வந்து அம்மன் சன்னதியை அடைந்தனர். அம்மனுக்கு சிறப்பு குங்கும அலங்காரம் செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து சுமார் 4.5 டன் மலர்களால் பூச்சொரிதல் உற்சவம் நடைபெற்றது. மகா தீபாராதனை காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி கோஷம் முழங்க மனமுருகினர். தஞ்சையை சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் வரலட்சுமி நோன்பை கொண்டாடும் வகையில் ஜோதி தொண்டு நிறுவனத்தினர் ஏற்பாடு செய்திருந்தனர். முன்னதாக கரந்தை வடவாச்சங்கரை சப்தகண்ணி அம்மன் கோவிலில் சந்தனம் குங்குமம் கொடுத்து அவர்களை வரவேற்றனர். கோவிலில் மாங்கல்ய சரடு, இனிப்பு வகைகள், பூ, பழம், வளையல், பட்டுப்புடவை ஆகியவற்றை சீர்வரிசையாக எடுத்து வந்து சப்தகண்ணி அம்மனுக்கு மலர் மாலை, காசு மாலை, பண மாலை மற்றும் சாக்லேட் மாலை ஆகியவற்றை அணிவித்து பூஜைகள் நடைபெற்றது. தூய்மை பணியாளர்களுக்கு பட்டுப்புடவை, 1000 ரூபாய் ரொக்கம், வளையல், மாங்கல்ய சரடு, இனிப்பு, பழம் ஆகியவற்றை வழங்கினர். அம்மனை நேரில் வந்து பட்டுப்புடவை, பணம் வழங்கியதாக தூய்மை பணியாளர்கள் மகிழ்ச்சியடைந்து அமைப்பினரை வாழ்த்தினர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ஆவணி அவிட்டத்தை முன்னிட்டு கிருஷ்ண பகவானுக்கு புதிய பூணூல் மாற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஏழுமலையான் கோவிலில் இருந்து கிருஷ்ணர் ஊர்வலமாக மாட வீதியில் உள்ள வராக சுவாமி கோவிலில் எழுந்தருளினார்.
கிருஷ்ணருக்கு பால், தயிர், தேன், இளநீர், மஞ்சள், சந்தனம் மற்றும் திரவிய பொடிகளால் அபிஷேகம் செய்தனர். கிருஷ்ணருக்கு ஒரு புதிய பூணூல் அணிவித்து ஆஸ்தானம் செய்யப்பட்டது. பின்னர் கிருஷ்ணர் ஊர்வலமாக ஏழுமலையான் கோவிலை சென்றடைந்தார். அர்ச்சகர்கள் மற்றும் கோவில் ஊழியர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். பிராமணர்களின் முக்கிய சடங்காக கருதப்படும் ஆவணி அவிட்டம் உபகர்மா இன்று விமரிசையாக கொண்டாடப்பட்டது. இதை முன்னிட்டு குன்னூர் அருவங்காடு விநாயகர் கோயிலில் சிறப்பு ஹோமம் மற்றும் காண்டரிஷி தர்ப்பணம் நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வாக வேத மந்திரம் முழங்க பிராமணர்கள் பூணூல் மாற்றி பூஜை செய்தனர். பிராமண சங்க தலைவர் அனந்தகிருஷ்ணன் தலைமை வகித்தார். உலக நன்மை வேண்டி நாளை 1008 முறை காயத்ரி மந்திர பாராயணம் நடைபெறும். காரைக்கால் திருநள்ளாறு ஸ்ரீ சனி பகவான் கோயிலில் ஆடி 4வது சனிக்கிழமை முன்னிட்டு காலை முதல் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. ஸ்ரீ சனி பகவானுக்கு நல்லெண்ணெய், மஞ்சள், பால், சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. சனி பகவான் வெள்ளி கவச அலங்காரத்தில் எழுந்தருளினார். மகா தீபாரதனை காட்டப்பட்டது. பக்தர்கள் நல தீர்த்தத்தில் புனித நீராடி எல் தீபமேற்றி சனி பகவானை வழிபட்டனர். ஆத்தூர் பெரிய மாரியம்மன் கோயிலில் வரலட்சுமி நோன்பு மற்றும் ஆடி வெள்ளிக்கிழமை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பால்குடம் ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்டனர். வான வேடிக்கை முழங்க முக்கிய வீதிகள் ஊர்வலம் சென்று கோயிலை அடைந்தனர். பின்னர் நீண்ட வரிசையில் காத்திருந்து அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். சிறப்பு அலங்காரத்தில் மகா தீபாரதனை காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் அம்மனை தரிசித்து மனம் உருகினர்.
மாவட்டம் வடமதுரை சவுந்தரராஜ பெருமாள் கோயிலில் ஆடித் திருவிழா ஆகஸ்ட் 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஆகஸ்ட் 13ஆம் தேதி வரை பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. தினமும் இரவு பல்வேறு வாகனங்களில் சுவாமி புறப்பாடு, மண்டகப்படிதாரர் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. விழாவின் சிறப்பு நிகழ்வான தேரோட்டம் மாலை நடைபெற்றது. முன்னதாக காலையில் கோயில் வளாகத்தில் சுதர்சன ஹோமமும் மதுரை அழகர்மலை திருத்தம் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. மாலை முத்தங்கி அலங்காரத்தில் ஸ்ரீதேவி பூமாதேவியுடன் சவுந்தரராஜ பெருமாள் தேரில் பிரவேசித்தார். மாலை 4:50 மணியளவில் பக்தர்கள் கோவிந்தா கோஷத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். திண்டுக்கல் ரோடு, மேற்கு, வடக்கு ரத வீதிகள், திருச்சி ரோடு வழியே நகரை வலம் வந்தது. நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர்.